அனைவருக்கும் வணக்கம். இப்போதெல்லாம் எல்லோருக்கும் பலவிதமான நோய்கள் ஒவ்வொருவரையும் தாக்கி கொண்டுள்ளது. இதெல்லாம் ஏன் வருகிறது, எதனால் வருகிறது என்று பார்த்தோமானால், நமது ஒவ்வொருவருக்கும் உள்ள பூர்வ ஜென்ம பாவ வினைகள் மட்டுமே. இரண்டாவதாக உள்ளது நமது உணவு பழக்க வழக்கங்கள். இதனால் இந்த நோய்கள் நம்மளது வாழ்க்கையில் பலவிதமாக நம்மை தாக்குகிறது. நோய்களில் மிகவும் கொடுமையான நோய் என்னவென்றால் தோல் சம்பந்தமான நோய் மற்றும் புற்றுநோய், கேன்சர் போன்ற நோய்கள் மனிதர்களை மிகவும் வாட்டி வதைத்து கொண்டுள்ளது. இவ்வாறான நோய்களுக்கு தீர்வே இல்லையா, இறை வழிபாட்டின் மூலமாக தீர்வில்லையா, அப்படி இருந்தால் அது எங்குள்ளது என்பது பற்றியும், அதற்கு எப்போது செல்வது, எந்த முறையில் அந்த வழிபாடு செய்வது என்பது பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். வாங்க. நமது தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள திருவாடனை என்ற ஊருக்கு தென்கிழக்கில் சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் திருவொற்றியூர் உள்ளது. திருவொற்றியூர் என்றால் யாருக்கும் தெரியாது. பாகம்பரியால் என்றால் சிறு குழந்தை கூட வழிகாட்டிவிடும் சிறப்பு பெற்றது இத்தலம். மகாபலி சக்கரவர்த்தி எதை கேட்டாலும் தருவார். இவரது புகழ் நாளுக்கு நாள் பெருகியதை கண்ட நாரதர் மகாவிஷ்ணுவை கண்டு புலம்பிக் கொண்டிருந்தார். மகாவிஷ்ணு வாமன அவதாரம் கொண்டு மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் கேட்டு 1 அடியின் மூலம் விண்ணையும் 2வது அடியின் மூலம் பூமியையும் அளந்தார். 3வது அடியின் மூலம் மகாபலி சக்கரவர்த்தியின் தலையில் கால் வைத்து பாதாளத்தில் அழுத்தினார். அச்சமயம் தர்மதேவதை மகாவிஷ்ணுவின் கால்களை பற்றி மன்றாடினார். பலி சக்கரவர்த்தியின் பாதாள பிரவேசம் காரணமாக தர்மதேவதையின் கோபத்திற்கு ஆளானார் மகாவிஷ்ணு. அவர் கால் பதித்த இடமெல்லாம் புற்று வளர்ந்தது. இதனை கண்ட விஷ்ணு பகவான் செய்வது அறியாமல் மதுரை மீனாட்சியிடம் சென்று புற்று நீங்க வழி கேட்டார். திருவாடனைக்கு தென்கிழக்கு ஜெயபுரத்தில் உள்ள வாசுகி தீர்த்தத்தில் சூரிய உதயத்திற்கு முன்பு நீராடி அங்குள்ள சிவலிங்கத்தை கட்டித் தழுவினால் புற்றுக்கள் மறைந்து போகும் என்றும் மகாவிஷ்ணுவிற்கு மீனாட்சி உபாயம் சொன்னார். அதன்படி மகாவிஷ்ணுவும் வாசுகி தீர்த்தத்தில் சூரிய உதயத்திற்கு முன்பு நீராடி சிவபெருமானை நினைத்து அங்கிருந்த கல் ஒன்றை கட்டிப்பிடித்து கொண்டு நெஞ்சுருக வேண்டினார். அந்த கல்லில் சிவபெருமானும் சக்தியும் காட்சியளிக்க விஷ்ணுவின் புற்றுக்கண் அனைத்தும் நீங்கியது. விஷ்ணுவுக்கு வெற்றி கிடைத்த இடம் என்பதால் திருவெற்றியூர் என இவ்வூர் அழைக்கப்பட்டு வருகிறது. இங்குள்ள இறைவன் வான்மீகநாதர், இறைவி பாகாம்பிரியாள். இவ்வூர் இன்றும் பாகாம்பிரியாள் என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள வாசுகி தீர்த்தத்தின் மகத்துவம் என்னவெனில், இவ்வூரை சுற்றியுள்ள கிராமங்களில் யாருக்காயினும் விஷசந்து தீண்டினால் விஷம் தீண்டியவரை வாசுகி தீர்த்தத்தில் மூழ்கச் செய்து வேப்பிலையையும் விபூதியையும் மருந்தாக தருகிறார்கள். அடுத்த அரை மணி நேரத்தில் உடம்பில் ஏறிய விஷத்தை வாந்தி மூலமாக துப்பிவிட்டு விஷம் நீங்க பெற்று உட்கார்ந்து விடுகிறார்கள். புற்றுக்கள் நீங்கி மகாவிஷ்ணு குணமடைந்த இடத்தில் வில்வமரம் உள்ளது. இங்கு உப்பு மிளகு போடுவதன் மூலம் உடம்பில் மருவு கட்டி இருப்பின் அவை நீங்கி சுகம் அடைகிறார்கள். இங்கு சனி பகவான் சன்னதி தனியாக உள்ளது. ஆகையால் தமிழ்நாட்டில் இந்த கோவில் மிகவும் புகழ்பெற்றது என்று எல்லோராலும் போற்றப்பட்டு வருகிறது. ஆகையால் ராமேஸ்வரம் வரும் அனைவரும் கட்டாயமாக திருவொற்றியூர் இந்த கோவிலில் வந்து
வாசிக தீர்த்தத்தில் சூரிய உதயத்திற்கு முன்பு நீராடி தங்களது வினையை போக்கிக் கொள்ளுமாறு அனைவரையும் நான் அன்போடு வேண்டுகிறேன். எனவே இந்த பதிவு தங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.